வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வெளிப்புற பரிசுத்தம், அதாவது அவுட்வர்ட் ஹோலினஸ். இது சம்பந்தமா நீங்க அனுப்புன சில மூலங்களை வச்சு ஆழமா பேச போறோம். நம்ம கிட்ட விக்கிபீடியா கட்டுரைகள், சர்ச் அறிக்கைகள், இறையியல் ஆய்வுகள்னு நிறைய இருக்கு. ஆமா, ஆனா இது எல்லாத்தையும் விட மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது ஒரு டீனேஜ் பெண் ரெட்டிட்ல எழுதின ஒரு பதிவு. கரெக்ட். அந்த பதிவு தான் இந்த எல்லா தகவல்களுக்கும் ஒரு இதயம் மாதிரி. ஒரு பக்கம் இறையியல், வரலாறு, விதிகள்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த விதிகளுக்கு நடுவுல வாழ்ற ஒரு இளம் பெண்ணோட உண்மையான உணர்வுகள், அவளோட போராட்டம். நம்மளோட நோக்கம் இந்த ரெண்டையும் இணைச்சு பார்க்கறது தான். சரி, அப்போ நாம அந்த ரெட்டிட் பதிவிலிருந்தே ஆரம்பிப்போம். ஒரு இந்திய பெந்தகோஸ்டே சபையை சேர்ந்த அந்த பெண் என்ன எழுதுறாங்கன்னா, நகைகள் போட முடியல, சில உடைகளை உடுத்த முடியலங்கிறதால நான் ஒரு மாதிரி சிக்கிக்கிட்ட மாதிரியும் பொறாமையாவும் உணர்றேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க, என் சர்ச் ஆளுங்க முன்னாடி எனக்கும் என் பெற்றோருக்கும் அவமானம் வந்துடுமோன்னு பயமா இருக்குன்னு. இந்த ஒரு வரி போதும் இந்த முழு விவாதத்தோட எமோஷனல் பாரத்தை புரிஞ்சுக்க. நிச்சயமா அந்த பயமும் அவமானமும் தான் இங்க முக்கியம். இது வெறும் தங்கம், ட்ரெஸ் பத்தின விஷயம் இல்ல, அதுக்கும் மேல. சரி, அப்போ இந்த வெளிப்புற பரிசுத்தம்னா என்ன? இதை நம்ம முதல்ல சரியா புரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற விக்கிபீடியா மூலம் சொல்லுது, இது ஒரு வெஸ்லியன் ஆர்மேனியன் கோட்பாடுன்னு. வெஸ்லியன் ஆர்மீனியன்? ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தா அதோட சாட்சியை அவங்க வாழ்க்கை முறையில வெளித்தெரியணும். அடக்கமான உடை, நிதானமான பேச்சு, பரிசுத்தமான வாழ்க்கை முறை, இதுதான் அதோட அடிப்படை. இதுக்கு பைபிள்ல இருந்து ஏதாவது வசனம் சொல்றாங்களா? ஓ, சொல்றாங்களே. 1 பேதுரு 1:15 வசனத்தை இதுக்கு ஆதாரமா சொல்றாங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராய் இருங்கள்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு தெரியுது. இது நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்லையா? இல்லவே இல்ல. இதோட வேர்கள் மெதடிசம் வரைக்கும் போகுது. மெதடிசத்தை ஆரம்பிச்ச ஜான் வெஸ்லி. ஆமா, அவரேதான். அவர் உள்ளான பரிசுத்தம், வெளியான பரிசுத்தம் ரெண்டுமே முக்கியம்னு ரொம்ப வலியுறுத்தினார். அவரோட ஆசை என்னன்னா, மெதடிஸ்டுகள் எல்லாம் குவாக்கர்ஸ் மாதிரி ரொம்ப எளிமையான உடை அணியணுங்கிறது தான். ஓ, ஆனா இந்த யோசனை அவரோட முடியல, அதுக்கும் முன்னாடியே இருந்திருக்கு போல. கரெக்ட். கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா மாதிரி ஆரம்பகால திருசபை பிதாக்கள் வரைக்கும் இந்த சிந்தனைகள் போகுது. அப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கும் வெளியில தெரியிற தோற்றத்துக்கும் நடுவுல இருக்கிற போராட்டம் புதுசில்ல. பல நூற்றாண்டுகளா இது நடந்துட்டு தான் இருக்கு. சரி, நடைமுறையில என்னென்ன விதிகள் இருக்கு இதுல? மூலங்கள்ல சில பொதுவான விதிகளை பார்க்க முடியுது. முதல்ல உடை. கழுத்திலிருந்து முழங்காலுக்கு கீழே வரைக்கும் உடலை மறைக்கிற தளர்வான ஆடைகள். சில சபைகள்ல பெண்கள் கேப் ட்ரெஸ் அல்லது பிரைரி ட்ரெஸ்னு சொல்ற ஒரு விதமான உடை அணிறாங்க. சரி. பொது இடங்கள்ல ஆண்களும் பெண்களும் ஒன்னா நீச்சல் அடிக்கிறதே தவிர்க்கிறதும் இதுல அடங்கும். நகைகள், மேக்கப்ப பத்தி என்ன? அந்த ரெடிட் பொண்ணு முக்கியமா அத பத்தி தானே வருத்தப்பட்டாங்க. ஆமா, அதுதான் இதோட மையமான ஒரு பகுதி. தங்கம், முத்துக்கள், விலையுயர்ந்த நகைகள் போடக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான விதி. சில பிரிவுகள்ல இது இன்னும் தீவிரமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, சில தீவிரமான பிரிவுகள்ல கல்யாண மோதிரம் போடுறத கூட அனுமதிக்கிறது இல்ல. என்னது, கல்யாண மோதிரம் கூடவா? அது பல பேருக்கு ஒரு முக்கியமான சின்னமாச்சே. ஆமா, யுனைடெட் பெந்தகோஸ்ட் சர்ச், அதாவது UPCI வெளியிட்ட ஒரு அறிக்கை இன்னும் ஒருபடி மேல போகுது. அது முக ஒப்பனை, அதாவது மேக்கப்ப பைபிள்ல வர்ற ஏசபேலோட ஒப்பிடுது. ஏசபெல் அவங்க பைபிள்ல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இல்லையா? ரொம்பவே நெகட்டிவ். ஆணவம், விக்கிரக ஆராதனை, தீமை எல்லாத்துக்கும் ஒரு சின்னம். சோ அவங்க பார்வையில மேக்கப் போடுறது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது ஒரு ஆன்மீக துரோகங்கிற அளவுக்கு இருக்கு. ஓகே, அப்போ இது வெறும் தோற்றத்தை மட்டும் இல்ல, ஆண் பெண் வேறுபாட்டையும் ரொம்ப வலியுறுத்துது போல. கரெக்ட். உபாகமம் 22.5 வசனத்தை மேற்கோள் காட்டி பெண்கள் பேண்ட் மாதிரி ஆண்களோட உடைய அணியக்கூடாதுன்னு சொல்றாங்க. முடி வெட்டுறத பத்தியும் சில விதிகள் இருக்குமே? இருக்கு. 1 குருந்தியர் 11 அடிப்படையா வச்சு ஆண்கள் முடிய குட்டையாவும் பெண்கள் முடிய நீளமா வெட்டாமலும் வச்சுக்கணும்னு ஒரு விதி இருக்கு. தோற்றத்திலேயே ஆண் பெண் வேறுபாடு பளிச்சுன்னு தெரியணுங்கிறது நோக்கம். இதோட சேர்த்து பொழுதுபோக்கு விஷயங்களுக்கும் தடை இருக்குமா? ஆமா, சினிமா, டிவி, உலக பிரகாரமான இசை, நடனம்னு பல விஷயங்களுக்கும் தடை இருக்கு. இங்கேதான் விஷயம் ரொம்ப சிக்கலாகுதுன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா விதிகளுக்கும் அவங்க பைபிள்ல இருந்து தான் ஆதாரம் காட்டுறாங்க. ஆமா, முக்கியமா 2 வசனங்களை திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றதுல தான் பெரிய விவாதமே இருக்கு. அந்த 2 வசனங்கள் என்ன? 1 தீமோத்தேயு 2:9. அது சொல்லுது, பெண்கள் பின்னின முடி, தங்கம், முத்து, விலை உயர்ந்த ஆடைகளால தங்களை அலங்கரிக்காம அடக்கமான உடையோடையும் நற்கிரியைகளாலையும் அலங்கரிக்கணும்னு. சரி, இன்னொன்னு
1 பேதுரு 3.34 உங்க அலங்காரம் வெளியில தெரியற மாதிரி இல்லாம இருதயத்துல மறைஞ்சிருக்கிற குணமா இருக்கட்டும்னு சொல்லுது. இந்த வசனங்களை வச்சு ரெண்டு தரப்பு என்ன விவாதம் பண்றாங்க? ஒரு பக்கம் ரொம்ப நேரடியான கண்டிப்பான பார்வை இருக்கு. யுபிசிஐ அறிக்கை, நாம பார்த்த ஒரு பைபிள் ஸ்டடி PDF, இது எல்லாமே இத ஒரு நேரடி கட்டளையா பாக்குது. அதாவது கேள்விக்கே இடமில்ல, செஞ்சே ஆகணும். ஆமா, இது கீழ்ப்படிதல், உலகத்திலிருந்து நம்மள பிரிச்சுக்கிறது, உள்ளான மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பத்தினது. அந்த PDF ஆய்வுல ஒரு படி மேல போய் செத்து போக போற இந்த உடம்ப அலங்கரிக்கிறதுல என்ன ஆன்மீக அர்த்தம் இருக்குன்னு கேக்குறாங்க. கேக்குறதுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இருக்கு. சரி, அடுத்த பார்வை என்ன சொல்லுது? இன்னொரு பார்வை சூழலை மையமா வச்ச பார்வை. தி ட்ரூத் அபவுட் கிறிஸ்டியானிட்டி கட்டுரை, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவாதம் மாதிரி மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, பவுலும் பேதுரும் சும்மா பொதுவா இதை எழுதல. அப்போ அவங்க முதல் நூற்றாண்டு கிரேக்க ரோமானிய கலாச்சாரத்துல இருந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக எழுதுனாங்க. என்ன பிரச்சனை அது? அன்னைக்கு சபைக்கு வரல பணக்கார பெண்கள் தங்களோட செல்வத்தை காட்டுறதுக்காக ரொம்ப ஆடம்பரமான நகைகளையும் உடைகளையும் போட்டுக்கிட்டு வந்தாங்க. இது ஏழை விசுவாசிகளை ஒரு மாதிரி தாழ்வா உணர வச்சது. ஓ, சபைக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கிடுச்சு. கரெக்ட். ஆராதனையில இருந்து கவனத்தையும் திசை திருப்பிச்சு. சோ பவுலும் பேதுருவும் சொன்னதோட நோக்கம் அழகையே தடை பண்றதில்ல, ஆடம்பரத்தையும் பெருமையும் தடை பண்றதுதான். உள்ளான அழகுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொன்னாங்க, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அப்போ அந்த பார்வையின்படி இது அழகுக்கு எதிரான கட்டளை இல்ல. ஆமா, அது மட்டுமல்லாம பழைய ஏற்பாட்டுல கூட ஆமா, ஒரு மூலம் அதையும் சுட்டிக்காட்டுது. பழைய ஏற்பாட்டுல கணப்பெண்கள் ஆபரணங்கள் போடுறது ஒரு ஆசீர்வாதமா, அழகா, ரொம்ப பாசிட்டிவா பேசப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டுல திடீர்னு அது தப்புன்னா பைபிளுக்குள்ளே ஒரு முரண்பாடு வரும்னு அவங்க கேக்குறாங்க. இந்த மாதிரி இறையியல் விவாதம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம மறுபடியும் அந்த ரெட்டிட் பதிவுக்கே வருவோம். இந்த விதிகள் ஒரு தனிப்பட்ட மனுஷிய எப்படி பாதிக்குதுங்கிறது தான் இங்க நிஜமான கதை. ஆமா, அந்த பதிவுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அந்த பொண்ணு உலகத்துல இருக்கிற மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படல. இல்ல, அவங்க சொல்றாங்க, என் கூட படிக்கிற வேற சபைகளுக்கு போற என் கிறிஸ்தவ நண்பர்கள் அடக்கமா சின்னதா ஒரு செயின், ஒரு கம்மல் போடும்போது எனக்கு பொறாமையா இருக்குன்னு. இது ரொம்ப நுணுக்கமான ஒரு உணர்வு. ஆமா, அவங்க கேக்குற கேள்வி, அவங்களும் இயேசுவை நேசிக்கிறாங்க, நானும் நேசிக்கிறேன். ஆனா நான் மட்டும் ஏன் இந்த விதிகளால கட்டப்பட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட கடவுள்கிட்ட இருந்து தூரமா போன மாதிரி உணரணும்? இதுதான் அவங்களோட வலி. அந்த பதிவுக்கு வந்த கமெண்ட்ஸும் இந்த யதார்த்தத்தை இன்னும் நல்லா காட்டுது இல்லையா? ஆமா, ஒருத்தர் கேக்குறார், பளபளன்னு கல் வச்ச சட்டையும் ₹1,00,000 டிசைனர் வாட்சியும் கட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு வர்றாங்க. ஆனா ஒரு சின்ன கம்மல் போட்டா மட்டும் தப்பா? இது என்ன இரட்ட விஷம்னு கேக்குறார். இது ரொம்ப வலிமையான கேள்வி. பெருமையை காட்டுறதுதான் பிரச்சனைனா அது எல்லா விதத்திலயும் தானே தப்பா இருக்கணும்? இன்னொருத்தர் இன்னும் ஆழமா சொல்றாரு, முன்னாடி காலத்துல நகையை வச்சு பெருமை அடிச்சாங்க, அதனால அதை தடை செஞ்சாங்க. சரி, ஆனா இப்போ பெருமை அடிக்கிறதுக்கு வேற வழிகள் வந்துருச்சு. காரு, வீடு, அந்த மாதிரி விஷயங்களையா சொல்றீங்க? ஆமா, பெரிய காரு, பங்களா, வெளிநாட்டுல இருந்து பிள்ளைங்க அனுப்புற காசுன்னு பெருமை அடிக்கும் போது மட்டும் யாரும் எதுவும் சொல்றதில்ல. அப்போ தடையோட நோக்கமே சிதைஞ்சிருச்சு இல்லையான்னு கேக்குறாரு. எளிமை, மனத்தாழ்மைங்கிற உண்மையான நோக்கம் போய் அது வெறும் சடங்கா மாறிடுச்சாங்கிற ஒரு விமர்சனம் இது. ஆமா, இது இந்தியாவுல, குறிப்பா கேரளாவுல எப்படி இருக்கு? ஏன்னா அந்த ரெட்டட் பொண்ணு இந்திய பின்னணியில இருந்து வர்றாங்க. கேரள பெந்தகோஸ்தே பத்தின விக்கிபீடியா கட்டுரை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அங்க இருக்கிற பல பாரம்பரிய சபைகள் இன்னைக்கும் நடைகள் போடக்கூடாதுங்கிற கொள்கையை ரொம்ப உறுதியா கடைபிடிக்கிறாங்க. ஆனா அதுலயும் இப்போ சில மாற்றங்கள் வருது இல்லையா? ஆமா, அதே கட்டுரையில ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு. இந்திய பெந்தகோஸ்தே திருச்சபையின், அதாவது IPCயின் தற்போதைய தலைவர் டாக்டர் வல்சன் அப்ரஹாம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொல்றாரு, ஆபரணங்களை நீக்கிறது ஒரு பைபிள் கோட்பாடு இல்ல, அது நம்ம முன்னோர்கள் எளிமையான வாழ்க்கை வாழணும்னு கொண்டு வந்த ஒரு நல்ல பாரம்பரியம், அவ்வளவுதான்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய சபை தலைவர் இப்படி வெளிப்படையா பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, இது பெரிய மாற்றம்தான். அப்போ அந்த சமூகங்களுக்குள்ளேயே ஒரு மறுபரிசீலனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல கேள்வி கேட்கவே முடியாத ஒரு பாரம்பரியம் இன்னைக்கு அது பைபிள் அடிப்படையிலானதுதானா இல்ல கலாச்சார பழக்கமான ஆராயப்படுது. நிச்சயமா, இது இந்த விவாதத்தோட அடுத்த கட்டத்தை காட்டுது. சரி, இவ்ளோ தகவல்களையும் பார்வைகளையும் வச்சு பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ற உங்களுக்கு இது என்ன சொல்லுது? இதுக்கு ஒரு தெளிவான பதில் இருக்கா? இது பல அடுக்குகள் கொண்ட ஒரு சிக்கலான விஷயம்னு நாம முதல்ல ஏத்துக்கணும். ஒரு பக்கம் கடவுளோட கட்டளைக்கு 100% கீழ்ப்படியணும், உலகத்திலிருந்து தங்களை வித்தியாசப்படுத்தி காட்டணும்னு ஒரு உண்மையான ஆர்வம் இருக்கு. அந்த நோக்கத்தை நம்ம மதிக்கணும். ஆமா, மறுபக்கம் ஒரு தனி மனுஷனோட உணர்வுகள் இருக்கு.
தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்புறது, சமூக அழுத்தம், முக்கியமா ஒருத்தரோட ட்ரெஸ்ஸையும் தோற்றத்தையும் வச்சு அவங்களோட ஆன்மீகத்தை எடை போடுற ஒரு போக்கிலிருந்து விடுதலை வேணுங்கிற ஏக்கம் இருக்கு. இது பைபிள் சொல்ற இருதயத்தில் மறைந்திருக்கும் குணத்துக்கும் நாம வாழ்ற இந்த சிக்கலான நவீன உலகத்துல இருக்கிற வெளிப்புற மனிதனுக்கும் நடக்கிற ஒரு நித்திய போராட்டம். கரெக்ட். அப்போ இதுல எது சரி எது தப்புன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாதா? ஒருவேளை அப்படி ஒரு ஒற்றை முடிவு இதுக்கு இல்லையோ என்னவோ. ஆனா இந்த மூலங்கள் எல்லாம் சேர்ந்து உங்க முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. என்ன கேள்வி அது? இந்த வெளிப்புற பரிசுத்தம்ங்கிறது உலகத்தோட ஆடம்பரத்திலிருந்து விசுவாசிகளை காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காலத்தால் அழியாத கொள்கையா, இல்ல சில சமயங்கள்ல அதுவே ஒரு சுமையாயி இரக்கம் உள்ளான மாற்றம்ங்கிற கிறிஸ்தவத்தோட மையச்செய்தியே மறைக்கிற அளவுக்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலாச்சார எல்லைகளா மாறிடுச்சா? ஆன்மீக ஒழுக்கத்துக்கும் மனுஷங்க உருவாக்குன சட்டங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை நாம எங்க வரையணும்னு நீங்க ஆழமா யோசிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு.